உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இந்த புத்தம்புது வீடியோவில் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு பிடித்த சிறப்பான மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு தான் இப்ப நாம் போட போறோம். இப்ப 7.5 சனியின் காட்டத்தில் கௌரவத்தை இழந்து வாழ்க்கையில கடக்கோடி நிலைக்கு போய் எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் நீங்க தாங்க முடியுமோ அவ்வளவையும் தாங்கிட்டு பொறுத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த 7.5 சனி முடிவு காலம் வருது. அப்ப அந்த முடிவு காலம் எப்படி இருக்கும்? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 30 வருடங்களுக்கு பிறகு இந்த 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகப் போகிறீர்கள். அப்ப அந்த கசப்பான உணர்வு, அந்த தாங்க முடியாத வேதனை, குடும்ப பிரச்சனை, பிரிவு, கடன், துரோகம், இது எல்லாத்துல இருந்துமே நீங்க வெளியில வர போறீங்க. அப்ப இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா, இப்ப சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்துல இருந்தா உங்களுக்கு 7.5 சனி முடியல, அங்கேயே 2.5 வருஷம் இருப்பாரு. அங்கே இருந்து மீனத்துக்கு வராரு. அந்த மீனத்துக்கு வரும்போதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு முழு விடுதலை, முழுமையான ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்ப இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொன்ன இல்லைங்களா, அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை 30 வருஷம். ஒரு கட்டத்துல 2.5 வருஷ காலங்கள் சனி பகவான் இருப்பாரு. அதை சுத்தி வருவதற்கு 30 வருஷம் ஆகுது. அப்ப அந்த 30 வருடம் கழித்து அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த 3ஆம் இடத்துக்கு வந்த அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா வெற்றி ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல போய் இருக்கிறார். அந்த ஸ்தானத்துல இருக்கும்போது அங்க சுக்கிரன் உச்சபலமா இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க, ராகு இருக்கிறாங்க. இந்த 4 கிரகத்தோடு அந்த சனி பகவானும் போய் சேர்றாரு. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது அந்த 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து சூரியன் புதனோடையும் சேரும்போது அந்த சூரியன் புதனுடைய இணைவு அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் உடைத்து கொடுத்து அரசாங்கத்தினுடைய வேலையில முன்னேற்றம், அரசாங்கத்தால் ஆதரவு, அரசியல் சப்போர்ட்டு, இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது போக இந்த 7.5 சனியின் பாதிப்புல நீங்க இருந்தீங்க. அந்த பாதிப்பு அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. அப்படியே துவண்டு போய் வாழ்க்கையில எதை செய்யறது, எதை செய்யக்கூடாது, நல்லது கெட்டது அப்படின்னு உங்களுடைய மனசே ஒரு நல்ல ரூட்டு காட்டாம குழம்பி போய் இருந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் ஆப்பட்டது உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்றாங்க. அந்த 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான், மகர ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான்.
5ஆம் இடத்துல இருந்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வந்து உச்சமாகிறாரு. ஆனா அதே குரு பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசியும் மீனராசியும், ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை ஆகிறாங்க. இது அட்டகாசமான உங்களுக்கு ஒரு மிக பெரிய விடுதலையை சனி பகவான் கொடுத்து, அப்ப அந்த 2 சுபகிரகங்கள் குரு பகவானும் சுக்கிர பகவானும், அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை அடைவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜாக்பாட், ஒரு லாட்டரி யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை கொடுக்கிறார். இது போக பாத்தீங்கன்னா அந்த சூரியன் ராகுவோடு இணைவதோ, அந்த புதன் ராகுவோடு இணைவதோ, அந்த உச்சம் பெற்ற அந்த சுக்கிரனும் ராகுவோடு இணைவதோ எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசியல் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, சட்டம் சம்பந்தப்பட்டது. அப்ப வக்கீல், ஜட்ஜு இவங்களுக்கு எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், அவங்க தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. அந்த கஷ்டத்தினுடைய அளவை சொல்லவே முடியாது. அதே சமயத்துல நேற்றைய அவமானம் நாளைய வெகுமதி. எப்படிங்க? நேற்றைய அவமானம், நீங்க எவ்வளவு அவமானப்பட்டீங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கணும். நேற்றைய அவமானம் நாளைய வெகுமானம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அந்த 7 சனியில பட்ட கஷ்டத்துல எல்லாத்திலுமே இருந்து அந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாகும், கண்டிப்பாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியிலிருந்து, மகர ராசியிலிருந்து இப்ப 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் அதிர்ஷ்டம் நல்லது. இது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இது சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த சித்தர்களும் ஜோதிடர்களும் சொல்வது சாஸ்திர ரீதியாக காலங்காலமாக நடந்து வருகிறது. அப்ப 3ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்கிறது, இந்த 6ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி பகவான் இருப்பாரு, இந்த 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி பகவான் இருப்பாரு. இந்த காலகட்டங்கள் ஆகப்பட்டது மகர ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது ஜொலிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான காலகட்டம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களாகப்பட்டது அந்த 7 சனியிலிருந்து விலகி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு, ஒரு செல்வந்தராக, ஒரு செல்வாக்காக, தான் இழந்ததை எல்லாத்தையுமே அடைந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வாங்க. இது 100% உண்மை. இது நீங்க என்னுடைய வீடியோ பாக்குறீங்க அதுக்கோசம் சொல்றது அல்ல, உண்மையாவே இது நடக்கும். மகர ராசிக்காரங்களே, இது உண்மை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நீங்க திரும்பி பார்த்தா நல்லா தெரியும். அந்த கஷ்டத்துல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு இந்த 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு வாழ்வதற்கு வழியை காட்டிடுவாரு. அப்ப அந்த வழியில போய் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக அமையும். நீங்க ஜெயிச்சே தீர்வீங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 7 சனியில இப்ப வந்திருக்கிறீங்க அப்படின்னா யாருமே அவமானப்படாமல், அசிங்கப்படாமல் வர முடியாது. அப்படி கஷ்டப்பட்டவங்க தான்
நிறைய பேர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அப்ப நல்ல நிலைமையில் உள்ளவங்களை கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில அந்த நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் எதிர்ப்பை இருப்பாங்க, எத்தனை பேர்த்துக்கு இவங்க பகையா இருப்பாங்க, எத்தனை பேர் இவங்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அவ்வளவு கஷ்டமும் அவ்வளவு அவமானங்களும் நீங்க பட்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக ஒரு உயர் நிலையை, ஒரு நல்ல அந்தஸ்தை அடைவதற்குண்டான நேர காலம் வந்தாச்சு. நீங்க இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இறைவா, என்னுடைய கடன் தீரணும், என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் தீரணும், என்னுடைய மகனை பிரிஞ்சிருந்தேன், அதை என்னால் தாங்கிக்க முடியல, அவங்க கூட நான் சேருவேனா, என்னுடைய கணவன் மனைவி நாங்க பிரிஞ்சிருந்தோம், அவங்க கூட நான் சேருவேனா, எங்க வாழ்க்கையில கஷ்டம் 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 இதெல்லாமே தீர்ந்து நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பிரார்த்தனை எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா அந்த சனி பகவானே கும்பிடுங்க. அது போக நீங்க குரு தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குரு தட்சிணாமூர்த்தியும் கும்பிட்டு வாங்க. அதுபோக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதையும் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நீங்களும் நிம்மதி அடைவீங்க. நீங்களும் உஷப்பா, என்கிட்ட இந்த எல்லா கஷ்டங்களும் போயிருச்சு, இப்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படி நீங்க மனசார சொல்வீங்க. உங்களுக்கு பேர் புகழ், நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட்டு, நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே கிடைச்சு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதையெல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் என்னப்பா எல்லாமே சொல்றாரு, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, எங்க நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இதே பார்க்க நம்ம கெட்டது சொல்லும் போது, நெகட்டிவா சொல்லும் போது அதையுமே ஏத்துக்கிற மனசு இல்லை. அப்போ நல்லது கெட்டது இதுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கக்கூடிய ஸ்தானம், அந்த அந்தஸ்து உங்களுக்கு வந்தாச்சு. இந்த சனி பயிற்சி மூலியமாக கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது உண்மை, நான் சொல்றேன். இதே ஒரு சிலர் கமெண்ட்ஸ் போட்டாங்க, அதெல்லாம் நீங்க பெருசாவே எடுத்துக்க வேண்டாம், அதை பார்க்க போனா நீங்க விட்டுருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் நான் விட்டுட்டேன். எப்பவுமே தெய்வங்கள் மனிதர்களாக முடியும், மனிதர்கள் தெய்வங்களாக முடியாது. அப்ப நம்மளுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது. அந்த தெய்வம் கண்டிப்பா உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு வழிகாட்டும், நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன பலன் ஒரு 65% 75% பேருக்கு நடக்குது, ஒரு 25% பேருக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. அது உங்க ஜென்ம ஜாதகம் தான் காரணமா இருக்கும். அப்ப உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, இந்த கோல்சார பலன் என்ன, இது எல்லாமே பொருத்தி பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்க முடியும். அதனால விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.